வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 27வது வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 33.05% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். யூதாவின் அரசன் யோத்தாம். யோத்தாம் அரசனானபோது அவனுக்கு வயது 25. அவன் எருசலேமில் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். சாதோக்கின் மகள் எருசா என்பவளை அவன் தாய். தன் தந்தை உசியாவைப் போல் அவன் ஆண்டவரின் பார்வையில் நேரியென செய்து வந்தான். அவனைப் போலன்றி ஆண்டவரின் இல்லத்தில் நுழையவில்லை. மக்களோ தொடர்ந்து தீய வழியில் நடந்தனர். அவன் ஆண்டவரது இல்லத்தின் உயர்வாயிலை கட்டியதுடன் ஓபேலின் மதில்களை பெரிதாக கட்டினான். அவன் யூதாவின் மலைகளில் நகர்களையும் காடுகளில் கோட்டைகளையும் கொத்தலங்களையும் கட்டினான். அவன் அம்மோனியரின் மன்னனுடன் போர் புரிந்து வெற்றி பெற்றான். அந்த ஆண்டில் அம்மோனியர் அவனுக்கு 4000 கிலோகிராம் வெள்ளியும் 10,000 கலம் கோதுமையும் 10,000 கலம் வார்கோதுமையும் அளித்தனர். 2ஆம் 3ஆம் ஆண்டுகளிலும் அவ்வாறே அம்மோனியர் அவனுக்கு அளித்தனர். யோத்தாமின் வழிகள் அவன் கடவுளாம் ஆண்டவரின் திருமுன் நேரியனவாக இருந்தமையால் அவன் வலிமையுடையவனானான். யோத்தாமின் பிற செயல்களும் அவனுடைய எல்லா போர்களும் அவன் வழிமுறைகளும் இஸ்ரேல் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. அவன் அரசனானபோது அவனுக்கு வயது 25. 16 ஆண்டுகள் எருசலேமில் அவன் ஆட்சி செய்தான். யோத்தாம் தன் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவன் மகன் அவனுக்கு பின் அரசனானான். நாம் 1189 அதிகாரங்களில் 394 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.